சார் ஐ ஹேவ் அ கொஸ்டின். இப்போ என் மேல வந்து ஒரு ஃபேக்கா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து யார சார் அப்ரோச் பண்ணணும்? அதுக்கு என்ன ரெமிடிக்கு நான் யார அப்ரோச் பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணணுமா? இல்ல கோர்ட்ட அப்ரோச் பண்ணணுமா? ஸோ நீங்கள் கேட்டது வந்து என்னென்னா, உங்கள் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. ஓகே, அப்போ ஆல்ரெடி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், எஃப்ஐஆர் போட்ட உடனே என்னது, அதாவது கோர்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதாவது நீங்கள் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸுக்கும் போயிடும். என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட்னா எஸ்பி, இப்போ சிட்டினா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிடும். இப்போ எஃப்ஐஆர் வந்து போட்ட உடனே போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனால் அது பொய் வழக்குன்ட்டீங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட்டு என்னது பண்ண முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து எதுவும் உண்மைத்தன்மை இருந்தால் தான் அதை போட்டு ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணி என்னது சார்ஜ் ஷீட்டை போட முடியும். பட் போட முடியாது அப்படிங்கல. ஸோ ஒரு விஷயம், இது உண்மையிலேயே தப்பு அப்படின்ட்டு போலீஸே ஃபீல் பண்ணிட்டாங்க, சார்ஜ் ஷீட் போட முடியும்னா ஃபஸ்ட்டு ரெமெடி வந்து தே வில் அப்ரோச் த ஜேஎம் கோர்ட். அவங்களே என்னன்னா, இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ரெஃபர்டு சார்ஜ் ஷீட் கேஸ், ரெஃபர்டு சார்ஜ் ஷீட் கேஸ் அப்படின்பாங்க. அப்போ அங்கே போய் போலீஸ் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, இல்லை இதில் வந்து ஃபேக்சுவலாக தப்பு, என்ன மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், எம்ஓஎஃப். ஸோ இந்த எஃப்ஐஆரில் உள்ள தகவலே வந்து தப்பான இது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி ஜேஎம்கிட்ட கேட்பாங்க. அப்போ ஜேஎம் நடைமுறையில் என்ன கேட்பான், அப்போ தெரியாமல் விசாரிக்காமல் ஏன் எஃப்ஐஆர் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். ஸோ போலீஸ் ஹேவ் டு ஆன்சர் தட். அது உண்மையிலேயே ஃபேக்சுவல் இதுன்னா தென் எஃப்ஐஆர் வந்து அதோட நின்று போயிடும், சார்ஜ் ஷீட் ஆகாது. சில நேரத்துக்கு வந்து என்ன அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து நீங்கள் என்னன்னா, இவங்க சார்ஜ் ஷீட்டு போடணும் இல்லையா, அப்போ அந்த நிபந்தனைக்கு அவங்களா போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் என்ன அப்படின்னா ஸ்குவாஷிங் ஆஃப் எஃப்ஐஆர், ஸ்குவாஷிங் ஆஃப் எஃப்ஐஆர், ஸ்குவாஷிங் அப்படின்னா ரத்து பண்ணுறது. யூ கேன் கோ ஃபார் என்னது ஹைகோர்ட் டு ஸ்குவாஷ் த எஃப்ஐஆர். அங்கே போய் இந்த தகவல் எல்லாமே பொய்ன்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம், இல்லை அவங்களே தப்பு பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியலை, சார்ஜ் ஷீட் போட முடியலைன்னா தே கேன் அப்ரோச் த கோர்ட் பை வே ஆஃப் ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட்.